மக்களே, இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் இருக்கக்கூடிய தெஹ்ரி டேம் ரிவர் கிட்ட நம்ம வந்திருக்கோம். அதாவது ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கினாரியோன்னு சொல்லலாம். ஸோ இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா நியூ டஸ்டரை ஆஃப் ரோட் டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ நீங்கள் என் பக்கத்தில் பார்க்கலாம், அங்கே ஹில் கிளைம்பு, ஆர்டிகுலேஷனு, ஸ்லைடிங்கு, கிரவுண்ட் கிளியரன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக, அப்புறம் வந்து பம்பினஸ் பார்க்கறதுக்காக, சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறதுக்காக. ஸோ டோட்டலாக 8 நமக்கு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஹில் கிளைம்பாக இருக்கட்டும், ஆர்டிகுலேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நாம் என்னென்னா போத் ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் கீர் ரெண்டுத்தையுமே எடுத்து இப்போ நம்ம வந்து அங்கே ஓட்ட போகிறோம். ஸோ ஓட்டிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். பண்ண போகிறது ஆர்டிகுலேஷன். ஸோ இங்கே வந்து இந்த கார் ஒவ்வொரு இன்க்ளைன்லேயும் ஏறி ஏறி இறங்கும். ஸோ அந்த காரோட ஆஃப் ரோடிங் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். அப்படியே ஒரு சைடு தூக்கிடுச்சு. குயிக்காக ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு டேர்னிங் ரேடியஸ் சின்னதாக இருக்குது அப்படிங்கிறது இதில் நம்ம பார்க்கலாம். ரெனோ டஸ்டர் வந்து அப்ஹில் கிளைம் பண்ண போது ஏறி இறங்குறது எவ்வளோ ஈஸியாக பண்ணுது அப்படிங்கிறத இதில் பார்க்க முடியும். ஸோ இது ஆக்சுவலாக ஃபிகர் ஆஃப் ஃபெய்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 8 மாதிரி நம்ம ஸ்பீடாக குயிக்காக வந்து ரவுண்ட் அடிக்கணும். அது எவ்வளோ சீக்கிரம் அந்த டேர்னிங் ரேடியஸ் குறைச்சி ஈஸியாக பண்ணுது அப்படிங்கிறத இதில் பார்க்க முடியும். ஸ்டோன் பெட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கும். இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் எப்படி ஈஸியாக எல்லாத்தையும் தாண்டுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து சீசா.
ஸோ இதுதான் வந்து அந்த ஹில் கிளைம்பிங்கான பிரிட்ஜு. ஸோ நம்ம வந்து இப்போ 2 வண்டியிலுமே ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம். என்ன கேட்டிங்கன்னா ஆஃப் ரோடுக்கு கேப்பபிளான வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக்கு வேறு லெவலில் இருந்துச்சு அதை ஓட்டும்போது. என்னென்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, நமக்கு வந்து பெரிய கஷ்டம் இல்லை, அதாவது கவனம் சிதற தேவையில்லை. ஜஸ்ட்டு எப்போ வேணுமோ ஆக்சிடென்ட் கொடுத்தா போதும், அதே மாதிரி பிரேக் அழுத்தினா போதும், வண்டி அதுவாகவே ஜட்ஜ் பண்ணி பர்ஃபெக்டாக கொண்டு போயிடுது. இது எல்லா செக்மெண்ட்லையுமே வந்து ஆட்டோமேட்டிக் பின்னி பெடல் எடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். ஜஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டியரிங்கை கண்ட்ரோலாக பிடிச்சிட்டு ஆக்சிடென்ட் கொடுத்தா மட்டும் போதும், எந்த இடத்துல பிரேக் அழுத்தணுமோ அங்கே ஸ்லோ பண்ணால் மட்டும் போதும், வண்டி பாட்டு தானாக போயினே இருக்குது. பக்காவாக ஏறி இறங்குச்சு எல்லாமே. அதே மாதிரி ஸ்டண்ட்டு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட் ஆக்சிடென்ட் கொடுத்து ஸ்டீரிங்கை ஃபுல்லாக வலிச்சு பவர் மட்டும் கொடுத்தா போதும், செமையாக ஸ்டண்ட்லாம் பண்ணுது. அண்ட் அதுக்கப்புறம் மேனுவல் எடுத்தோம். மேனுவல் லவர்ஸ்னு தனியாக இருக்காங்க, எஸ்பெஷலி நானுமே மேனுவல் லவர்ஸ் தான். அதனால் மேனுவலை பற்றி குறைய சொல்ல முடியாது. எப்போவும் மேனுவல் வண்டி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான் இதுவும் பண்ணியிருக்கு. அண்ட் நமக்கு தெரியும் இதுதான் வந்து செக்மெண்ட்லேயே வந்து ஹையஸ்ட் பவர் இன்ஜின் 163 PS அண்ட் 280 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் வந்து. ஸோ அதோடைய பர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலு. என்னென்னா கொஞ்சம் கவனம் செதறாமல் இருக்கணும், அதுதான். ஏன்னா நம்ம இதில் வந்து கிளச்சு, பிரேக்கு, ஆக்சிலேட்டர் 3மே நம்ம தான் வந்து கவனிக்கணும். அதே டைமில் ஸ்டீரிங்குமே வந்து ஸ்டெடியாக பிடிச்சிருக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக அதுவே வந்து ஹேண்டில் பண்ணிக்குது எல்லாத்தையும். நம்ம வெறும் பவர் கொடுத்து பிரேக் அழுத்தினா போதும். இதில் வந்து எல்லாமே நாமளே தான் கவனிக்கணும் மேனுவலை பொறுத்தவரை. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். ஆனால் வண்டி வந்து வேறு லெவல் தான் சொல்லணும். இது பியூர் ஆஃப் ரோட் வெஹிக்கிள் கிடையாது, இது ஒரு ஃபேமிலி எஸ்யூவி. சிட்டி ரைடு, க்ரூசிங்கு, ஹைவே எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கேப்பபிள் ஆஃப் மினி ஆஃப் ரோடிங். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே செட்டப்புமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் நாம் ஏற்கனவே டஸ்டருடைய ஃபுல் டிரைவ் ரிவ்யூ போட்டோம். ஸோ கீழே டேக் பண்ணுறேன், பார்க்காதவங்க பார்த்துருங்க.